வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ராகுல் காந்தியை விமர்சனம் செய்த எச் ராஜாவிற்கு கண்டனம். கடலூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தந்தை பெரியாரின் 145வது பிறந்தநாள் விழா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி. இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீடூர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீடூர் மேல்நிலைப் பள்ளியில் 137 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் விழா மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், மயிலம் ஒன்றிய செயலாளர்கள் செழியன், மணிமாறன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம், ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரி, ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தழுதாளி மேல்நிலை பள்ளியில் பயிலும் 187 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டது. ரெட்டிச்சாவடி பகுதியில் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் விழா ஒன்றிய செயலாளர் தனஞ்செழியன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீடூர் மேல்நிலை பள்ளியில் 137 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் விழா மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், மயிலம் ஒன்றிய செயலாளர்கள் செழியன், மணிமாறன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம், ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரி, ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தழுதாளி மேல்நிலை பள்ளியில் பயிலும் 187 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டது. உத்தரவின் பேரிடம் நமது மாவட்டம் இங்கே வெண்டாடி வந்தார். கட் பண்ணி போடுற அடுத்த தழுதாலையில் நடைபெற்று வருகின்ற வெள்ளை மேடுபேட்டை பாண்டிச்சேரி சாலை அமைக்கும் பணியினை அரசு முதன்மை செயலர் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீடூர் மேல்நிலை பள்ளியில் 137 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் விழா மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், மயிலம் ஒன்றிய செயலாளர்கள் செழியன், மணிமாறன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம், ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரி, ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தழுதாளி மேல்நிலை பள்ளியில் பயிலும் 187 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மையே சேவை பிரச்சாரம் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மையே சேவை பிரச்சாரம் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
அதன்படி கடலூர் மாநகராட்சி சார்பில் தூய்மையே சேவை உறுதிமொழியை ஏற்று விழிப்புணர்வு பேரணியை கடலூர் மாநகராட்சி ஆணையர் அனு கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடலூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கிய தூய்மையே சேவை என்ற விழிப்புணர்வு பேரணி கடலூர் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் மாநகராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இப்பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தூய்மை விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்தி சென்றனர். தொடர்ந்து கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்கள் தூய்மையே சேவை என்ற திட்டத்தின் விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகராட்சி அலுவலர்கள், துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். ஆட்சியை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமை. கடலூர் மாநகராட்சியை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமை. கண்ட இடங்களில் எனது வீடு வேண்டும் என மகாத்மா காந்தி கனவு கண்டார். இந்திய தாய்க்கு சுதந்திரம் பெற்று தந்தவர் மகாத்மா காந்தி. நாம் செய்யும் தற்போதைய கடமையாகும். தூய்மையின் பால் நான் உறுதியுடன் இருப்பேன் என்றும் எடுத்துக் கொள்கிறேன். நான் குப்பை போட மாட்டேன், மற்றவர்களையும் போட விட மாட்டேன். தூய்மைக்கான தேடலை என்னிலிருந்து தொடங்கி எனது குடும்பம் தோற்றமளிக்கும் உலகின் நாடுகள். ராகுல் காந்தியை விமர்சனம் செய்த எச் ராஜாவை கண்டித்து கடலூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியை பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்புக்குழு தலைவர் எச் ராஜா தேச விரோதி என விமர்சனம் செய்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்தார். அதன்படி கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியின் கடலூர் மாவட்ட தலைவர் திலகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராகுல் காந்தியை தேச விரோதி என அவதூறாக பேசிய எச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டுமென கோஷங்களை எழுப்பினர். இதில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். யாரடா தேச விரோதி? இந்திய மக்கள் விடுதலைக்கு நாட்டு மக்கள் ஒன்றுமைக்கு உயிர் அவதூறு பேசுகின்ற எச்ச பயலை கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை போராட்டத்தில் வெள்ளைக்காரன் காலணியை நக்கி பிழைத்த கூட்டமே ஆட்சி செய்ய கூட்டமே அறிந்து கொள். யாரடா தேச விரோதி? குஜராத்தின் சதிகளை எல்லாம் அடிமைகளே, ஏழை மக்கள் ரத்தத்தை ஜிஎஸ்டியாலே உறிஞ்சி எடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வாரி வழங்கும் கூட்டமே நாரை
தாய் வார்க்கும் கூட்டமே சங்கரபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. தந்தை பெரியாரின் 145வது பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது மகளிர் விடுதலை இயக்க பேரவையின் மாநில துணை செயலாளரும் கடலூர் மாமன்ற உறுப்பினருமான செல்வ புஷ்பலதா மற்றும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தலைமையில் நகரின் முக்கிய பகுதியான பூட்டை சாலையில் உள்ள பர்கத் தியேட்டர் மற்றும் அரசு மருத்துவமனையிலிருந்து மும்முனை சாலை வழியாக கள்ளக்குறிச்சி சாலையில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. பின்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மது மற்றும் போதை ஒழிப்புக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். மேலும் தெற்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தந்தை பெரியார் சிலை முன்பு சாலையில் மதுக்களை ஊற்றி கோஷங்கள் எழுப்பியவாறு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் பேசிய மகளிர் விடுதலை இயக்க பேரவையின் மாநில துணை செயலாளரும் கடலூர் மாமன்ற உறுப்பினருமான செல்வ புஷ்பலதா, வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியன்று நமது தலைவர் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நமது மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகிறது. நமது தெற்கு மாவட்டத்திலிருந்து சுமார் 20,000 பேர் திரண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் முகாம் சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். மகத்தான தலைவர் அக்டோபர் 2ஆம் தேதி அமைப்பாளர் மரியாதைக்குரிய குமார் அவர்கள் நடைபெற கொஞ்சம் அமைதியாகவும் வரக்கூடிய பேருந்துகளுக்கு வழிவிட்டு வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரணி இப்போது உளுந்தூர்பேட்டையில் நல்லாசிரியர் விருது பெற்ற சூரியகுமாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டோல்கேட் அருகில் உள்ள பிரசன்ன பவன் பங்கன் ஹாலில் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழக ஆசிரியர் கூட்டணியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவரும் கிலாப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தமிழ் பட்டதாரி ஆசிரியருமான அருணா சூரியகுமாருக்கு திருநாவலூர் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் திருநாவலூர் ஒன்றியத்தை சேர்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களும், கல்வித்துறை அதிகாரிகளும், அலுவலர்களும், கல்வியாளர்களும் மற்றும் திருநாவலூர் தமிழக ஆசிரியர் கூட்டணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாய்ப்பு வழங்கப்பட்டு மாரக்காணம் கிழக்கு ஒன்றிய பாஜக கட்சி சார்பில் பாரத பிரதமர் மோடியின் 74வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மரக்காணம் ஒன்றிய பாஜக சார்பில் கூனிமேடு ஊராட்சியில் பாரத பிரதமர் மோடியின் 74வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு பிரிவு தலைவர் கோபிநாத் கலந்து கொண்டு அப்பகுதியில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் புதிய உறுப்பினர் சேர்க்கும் பணியை மாநில தலைவர் கோபிநாத், மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் துவக்கி வைத்தனர். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு பிரிவு தலைவர் கதிரவன், மாவட்ட பொருளாளர் சத்யநாராயணன், மண்டல பொறுப்பாளர் ஞானசேகரன், ஒன்றிய, நகர, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும்
மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தலைமுறையாக மக்களிடம் கொள்ளையடித்து மாநிலத்தை அடக்கி வைத்த ஊழல்வாதிகளை தமிழகத்தை மீட்க விவசாயிகளின் பாதுகாவலன் என் மண் என் மக்கள் அத்தனை ஒவ்வொருவரும் தனித்தனியாக பதவியில் பேர் சரவணன் அவர்கள் சத்யன் அவர்கள் இந்த மண்டலத்தில் 54 நூற்றுகள் இந்த 2500 சேரும். மாவட்டத்தினுடைய மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தியை விமர்சனம் செய்த எச் ராஜாவிற்கு கண்டனம். கடலூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தந்தை பெரியாரின் 145வது பிறந்தநாள் விழா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.